சற்று முன் வெளியான செய்தி மக்களை உசார். தமிழகத்தில் விடிய கொட்டிய கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கனமழை எச்சரிக்கை மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்று விடிய கொட்டிய கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருவோம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கை கடலோர பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து தென் தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். இதன் காரணமாக 13 மாவட்டங்களுக்கு வந்து கனமழை வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 16/12/2024 அன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் வந்து காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி பொறுத்தளவுக்கு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், 18 டிசம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் ஓரிரு இடங்களில் வந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை நிலவரத்தைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வந்து வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் தீவிர மழை வந்து காணப்படும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23லேருந்து 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இன்று எங்கெங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமழை ஏற்பட்ட பாதைகளில் வந்து சீர் செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சில மாவட்டங்களில் இன்று கல்வி நிலையங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம், திண்டுக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, கரூர், சிவகங்கை, விருதுநகர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வந்து இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம், திருச்சி, நெல்லை மற்றும் தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும், அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கும் இரண்டுமே வந்து விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து உத்தரவிட்டிருக்கின்றனர். நன்றி, வணக்கம்.